ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அருள் டைரிஸ். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் இது வரைக்கும் நம்ம போட்ட வீலோக்கு எல்லாமே மைக் இல்லாமல் நம்ம ஹெட்செட்டை இயர்ஃபோன்ஸை யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம். அது அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. நம்ம சேனல் இப்போ 590 சப்ஸ்கிரைபர் வந்துட்டதால் நம்ம கொஞ்சம் அப்கிரேட் தேவைப்படுங்கிறதுனால இந்த ஒயர்லெஸ் மைக்கை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஷாப்பி அப்படிங்கிற ஆப்பில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். மைக்கும் வந்துடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா இதில் இந்த மாதிரி ஸ்பெக்கு கொடுத்துருக்குறாங்க. ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டைரெக்டாக ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த கேபிளும் நமக்கு தேவை இருக்காது. இது ஒரு ஒயர்லெஸ் டிவைஸ் தான். இதில் 20 மீட்டர்ஸ் ஆஃப் அசசிபிள் ரிசப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 20 மீட்டர் வரைக்கும் இதால் கவர் பண்ண முடியும்னு போட்டிருக்காங்க. நம்ம அதை இந்த வீடியோ ஃபைனலாக நம்ம அதையும் செக் பண்ணி இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். ப்ரெசிஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கிளியர் டெம்பர், ஹைலி சென்சிட்டிவிட்டி, வைட்லி கம்பேட்டிபிள் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. உள்ள சிம்பிளாக நம்ம ஒயர்லெஸ் ப்ளூடூத் அந்த மாதிரியான ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சி பின்னு ரிசீவர் இருக்குது. அதை நம்ம மொபைல்லையே நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அந்த படத்தில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணாலே போதும். கிளிப்போட 2 மைக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டர் பண்ணும்போதே அதில் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. சிங்கிள் மைக்கா இல்லை ட்வின் மைக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம இன்கேஸ் ஏதாவது இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இல்லாட்டினா 2 பேர் வீலோக் பண்ணும்போது இந்த மாதிரி ட்வின் மைக் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்ம ட்வின் மைக்கை ஆர்டர் பண்ணியாச்சு. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இருக்குது. இது ஃபுல்லி மோல்டட் டைப்பாக இருக்குது. ஏன்னா ஸ்பாஞ்ச் டைப்பாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் டேமேஜ் ஆகும் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ இந்த மைக்கை கனெக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ரிசீவரை இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிட்டாலே போதும், ஆன் ஆயிரும். நம்மக்கிட்ட 2 மைக் இருக்கிறதுனால 2 பேர் கூட நம்ம வீலோக் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரேஞ்சு ஒரு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் இதால் கேப்சர் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது. வியூவர்ஸ், கேட்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமும் கேட்கும்ன்ட்டு நினைக்கிறேன். ஓகே, வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம புதுசாக வாங்கின மைக்கோட ரேஞ்சு டெஸ்ட் பண்ணோம், பார்த்துருப்பீங்க. நம்ம நார்மலாக பேசுகிறதுக்கும் இந்த மைக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம புதுசாக சேனல் ஆரம்பிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நம்ம கையில் இருக்கிறத வச்சு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஜஸ்ட் மொபைலுக்கு அப்புறம் அந்த இயர்ஃபோன் ஹெட்செட்டை யூஸ் பண்ணியே நம்ம வீலாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா க்ரியேட் பண்ணணும்னா நமக்கு இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவை. அதனால் இப்போ மைக் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி DJIயில் ஓஸ்மா 4 அப்படிங்கிற கிம்பிள் வாங்கியிருந்தோம். இந்த கிம்பிள் வாங்கினதுக்கப்புறமே நமக்கு ரொம்பவே வேலையெல்லாம் ஈஸியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ கூட இந்த கிம்பிளை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருக்கும்போது நமக்கு வீடியோ எடுக்க ஆள் தேவையில்ல. அந்த கிம்பிள் ஒன்றை வச்சே நம்ம எல்லா வீடியோவையும் கவர் பண்ண முடியுது. வெளியில் போனால் வீடியோ எடுக்க ஆள் தேவை கண்டிப்பாக. இந்த மாதிரி இண்டோரில் நம்ம வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. கொஞ்சம் ஷார்ட்டை நியர்பையாக எடுக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக எடுக்கணுன்னா கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம டிவைஸ் அப்கிரேட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னாலே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இப்போ ட்ரோன் வாங்கலாங்கிற ஐடியாவெலாம் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சிங்கப்பூரில் இருக்கிறதுனால அதிகம் யூஸ் பண்ண முடியாது, நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக ட்ரோன்லாம் யூஸ் பண்ணி நல்லபடியாக நல்ல வீடியோலாம் கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். வேறு ஒரு நல்ல வீடியோவோட உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்.